கூறிக்கொண்டு இன்றைய தினம் இந்த நபிவழி ஜனாசா தொழுகையில் கலந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியிருந்த மகிமுறையில் நல்லடக்கம் செய்துவிட்டு இன்று நாம் அனைவருமே நிற்கிறோம். எதுக்காக நம்ம நிற்கிறோம்னா, நாம் நன்மைகள் அடைந்து கொள்ள வேண்டும் வசதிக்காக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி கிராத்துடைய நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும். யார் ஜனாசை பின்தொடர்கிறாரோ அவருக்கு ஒரு கிராத்து நன்மை. அந்த ஜனாசாவில் பின்தொடர்ந்து விட்டு வந்துட்டு அடக்கத்தில் கலந்துக்கிறாரோ அவருக்கு கிராத்துடைய நன்மை கிடைச்சிடும். இப்ப 2 கிராத்துடைய நன்மைகள் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு கிராத்துடைய பொறுத்தவரை ஓதுமறை அளவு நன்மை இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்ம ஒரு நாள் மரணிக்க போகிறோம். ஆனால் அந்த மரணம் எப்பொழுது நிகழலாம், எப்போ வேணால் நிகழலாம். அது எந்த நிமிடம் எந்த நாள் என்பது தெரியாது. ஆனால் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நீண்ட நாள் வாழ போறோம். நம்முடைய உள்ளம் அப்படிதான். ஒரு 100 வயசு ஒரு மனிதர் இருக்கிறார், அவருடைய உள்ளத்துக்குள்ளே உள்ளம் இளமையாக இருக்கும். இன்னும் நிறைய நாள் வாழ போறோம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் நமக்கு. ஆனால் அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் நமக்கு விதித்த அந்த விதி இருக்குல்ல, அது ஒரு வினாடி முந்தம் செய்யாது, பிந்தம் செய்யாது. கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய உயிரை என்ன செய்வான், கைப்பற்றி விடுவான். அது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் மரணிப்போம். நம்ம குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லோரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வை தவிர. அவன் தான் ஹய்யுல் கய்யூம், அவன் தான் நித்திய ஜீவனாக இருக்கிறான். ரஹ்மான் நித்திய ஜீவனாக இருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்ட நோக்கம் இறைவனை வணங்குவதற்காக. அது மட்டும் இல்லாமல் இரண்டாவதாக இந்த உலகத்தில் அக்ஸனமுனா நல்ல அமல் செய்வதற்காக. இது 2. இறைவனுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்தில் வாழணும். அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். 6 விஷயங்களை ஈமான் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீமாக மூமினாக வாழ்ந்து மரணித்தால் கண்டிப்பாக என்ன சில மறுமையில வெற்றி அடையலாம். ஆனால் 100 ஆண்டுகள் வாழப்போகக்கூடிய வாழ்க்கையில ஒரு அற்பமான வாழ்க்கை, ஒரு குறைந்த சுகம், ஒரு கவர்ச்சியாக்கப்பட்ட உலகமா இருக்குது. மனையை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கிறோம் நம்ம. ஆனால் இந்த ரப்பு இறைவனத்தில் இருக்குது ஜன்னாத்து தஜ்ரி மின் தஹ்திஹா அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா. நிரந்தரமாக மரணமே இல்லாத வாழ்க்கை, சொர்க்கம் எங்க இருக்குது, மறுமையில் இருக்கிறது. அங்கதான் நமக்கு எல்லாமே இருக்கு, அங்க மரணமே கிடையாது. ஆனால் அதை என்ன செய்ய இழந்து விட்டு இந்த உலகத்துல மனைவி பின்பற்றி ஷைத்தான் பக்கம் போய் நாம் செய்யக்கூடிய எல்லா பாவமான காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நல்லா விளைவிக்கணும், இந்த உலகத்துல யாரால் எவ்வளவு தீமை செய்கிறார்களோ அவங்க மறுமையில கண்டிப்பாக அல்லாஹ் கேள்வி கேட்பான். அதற்கு பகரமாக ஒரு இறை நம்பிக்கை கொண்டு தௌஹீத்வாதியா இருக்கிறார். ஆனால் அவர் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக நரகத்துல போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு போவாரு, அல்லாஹ் நாடிகளை தவிர. ஆனால் யார் டைரக்டா சொர்க்கம் போவாங்க அப்படின்னா 70,000 பேரு, அல்லாஹ் நாடிகள் சில பேரை தவிர. பாக்கி எல்லாத்துக்கும் கேள்வி கணக்கு என்பது இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இறந்துட்டா சாயந்தரம் மகரிப்புடைய கூட அடக்க முடியலாம், அல்லது மகரிப்புடைய இருட்டுல இறந்துட்டோம்னா நாளைக்கு நம்மள அடக்கம் செய்யப்படும். நம்ம என்ன செய்வோம், ஒன்னத்துல இந்த கபருக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கபருடைய வேதனை என்பது மோசமானது. கபருடைய வேதனை என்பது மோசமானது. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, மலக்குகள் வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. அது மோசமான சூழ்நிலைக்கு என்ன செய்ய நம்ம தள்ள போட்டுருங்க. சோதரர்களே கவனமாக இருங்க. இந்த உலக வாழ்க்கைக்காக எதையும் இழந்துடக்கூடாது. கவனமாக இருந்து அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு மாறு செய்யாமல் தொழுகை நிலைநாட்டி அல்லாஹ் இதெல்லாம் கட்டளைகள் இருக்கிறானோ அந்த கட்டளை நிறைவேற்றி இந்த உலகத்தை என்ன செய்யணும், வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நமக்கு கண்ணுக்கு முன்னாடி பரசில் எவ்வளவு மக்கள் இறந்துட்டு இருக்காங்க பாருங்க. அந்த மக்களை எடுத்து குளிப்பாட்டி அடக்கம் பண்ணது கூட வாய்ப்பு இல்லாமல் போகுது. அடியில நிறைய பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் என்னது பில்டிங் அடியில, இமாமா அடியில, பூமி அடியில என்னது எதுவுமே இல்லாம உள்ளே என்ன செய்யறாங்க, அப்படியே முடிஞ்சு போச்சு. இது மாதிரி பாக்குறோம் நம்ம. இது எல்லாம் நடக்குது, இவ்வளவு பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மரணத்தை எல்லாம் எப்படி வைத்திருக்காங்க என்பது நமக்கு தெரியாது. ஆனால் மரணிக்கும் பொழுது இறுதியில் அரபிக்க ராஜ்யத்தை மறதிய பதுகுலி விபாதகி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் நம்மளை அழைத்து அல்லாஹ்வுடைய நல்லடிய கூட்டத்தில் போய் நம்ம என்ன செய்யணும், சேர்க்கணும். சொர்க்கத்துல சந்தோஷமாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி காரியத்தை என்ன செய்ய உலகத்துல செய்யணும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளை. அது இல்லாம இந்த உலக வாழ்வு குறைந்த கால அளவு, அதை கவனமா இருங்க. மரணம் எப்ப வேணாலும் நிலலாம். ஆனா அந்த மரணத்துக்கு பயந்து ஆஹா நம்ம மௌத்தாயிட்டோம்னா நல்ல காரியங்களை செய்ய முடியாது, நல்ல இதை செஞ்ச மறுமையில சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு என்ன செய்யணும், அஞ்சு இந்த உலகத்தில் அல்லாஹ் கட்டுப்பட்டு ஒரு நல்ல அடியனாக இந்த உலகத்தை என்ன செய்யணும், வாழணும். இந்த அம்மையார் இருந்திருக்காங்க, இந்த அம்மையாருக்காக துவா செய்யுங்க. இவங்க செய்யக்கூடிய நம்ம கேட்கக்கூடிய துவா இருக்குல்ல, அது அற்புதமாக அல்லாஹ் என்ன செய்வோம் அங்கீகரிப்பான். அந்த தாயாருக்காக இந்த கபடி வேல இருந்து
கபலில் இருக்கக்கூடிய வேறு என்பது மோசமானது. அவங்களுடைய கேள்விக்கு எனக்கு எளிதாக்க கபல வெளிச்சத்தை வேண்டி அவங்க செஞ்ச சிறு பாவங்கள், பெருபாவங்கள், மறைமுகமா செஞ்ச பாவங்கள், ரகசியமா செஞ்ச பாவங்கள், வேணும் செஞ்ச பாவங்கள், எல்லா பாவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? நாம அவங்களுக்காக துவா செய்யணும். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல ஒரு தாய் என்பவங்க இறந்து போனான்னு வச்சுக்கங்களேன், பெற்ற மகன்களால தாங்க முடியாதுங்க. ஏன்னா தாயோட அருமை எப்ப தெரியுமில்ல? இறந்து போனதான் தெரியும். ஒரு தாயோடைய அருமை இறந்து போனதான் தெரியும். என்னது? நம்ம கவலைப்படுவோம், அம்மாவுக்கு இப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி பண்ணிருக்கலாமே, அம்மாவை விட்டுட்டோமே, நம்ம உயிரோட இருக்கும்போது இந்த தாயை கவனிக்காம விட்டுட்டோமே, இவன் செஞ்சிட்டோமே, கூட குறைஞ்ச செஞ்சிருக்கலாமே, கொஞ்சம் செஞ்சிருக்கணும், நிறைய செஞ்சிருக்கலாமே அப்படி நம்ம நினைச்சு வருத்தப்படுவோம். பின்னாடி வருத்தப்பட்டு என்ன போயிடும்? அதனால இருக்கும் பொழுது அந்த தாயை செய்ய வேண்டிய கடமையை ஒரு மகன் செஞ்சாதான் அதற்கான கூலியை பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல, அந்த முறையில ரொம்ப கவனமா இருக்கணும். மனைவியை விட, நம்முடைய பிள்ளைங்களை விட, இது சொத்து சுகத்தை விட, எல்லாத்தை விட தாய் தந்தையருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியம், மரியாதை, அவர் செய்ய வேண்டிய எல்லா முறையும் என்ன செய்யணும்? ஒரு மனிதன் அறிவுள்ள இறைநம்பிக்கையாளன் முறையாக செஞ்சிருவோம். முறையாக செஞ்சு என்ன செய்வோம்? சந்தோஷப்படுத்தி என்ன செய்வோம்? அவர்களையும் சொக்கு போவதற்கான வழிவகுத்து, நம்மளும் சொக்க போவதற்கான வழிவகுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இறைநம்பிக்கையாக இருப்பான் என்பதை விலகிக் கொண்டு இந்த சோதனுக்காக அவரவர் தனியாக துவா செய்யுங்க. தனியாக கேட்கக்கூடிய பிரார்த்தனை இருக்குது. அது அல்லாஹ்விடத்தில் சிறப்பு இருக்குது. தனித்தனி கேட்டு துவா. அஸ்ஸலாமு அலைக்கும்.